broadcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. கோவை வாணியின் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். டாக்டர் கிருஷ்ணவேணி அவர்கள் இதுவரை அறம், இடுக்கண் அறியாமை, வான் சிறப்பு, அன்புடைமை, ஒப்புரவு அறிதல் மற்றும் ஈகையை பற்றி குறட்பாக்களின் சாராம்சத்தை மிகவும் எளிதான விதத்தில் அழகாக வர்ணித்திருக்கிறார்கள். இப்பொழுது திருக்குறள் சார தொடரில் டாக்டர் கிருஷ்ணவேணி விருந்தோம்பலை பற்றி தொகுத்துரைக்கிறார்கள். கேட்போமா? விருந்தோம்பல் அதிகாரத்துல கடைசி 3 குறட்பாக்கள்ல திருவள்ளுவர் விருந்தோம்பல் பண்ணலைன்னா என்னென்ன கெடுதல் வரும் அப்படின்னு எச்சரிக்கை பண்றாரு. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தோம்பல் அப்படிங்கிற வேள்வியை பண்ணாதவங்க, நிறைய பணம் இருக்கும்போது, இளமையில நல்ல செல்வம் இருந்த காலத்துல பண்ணாதப்போ செல்வமெல்லாம் இழந்து ஒரு நாளைக்கு இருக்கும்போது, அடடா நம்ம சின்ன வயசுல ஒழுங்கா பண்ணலையே, நம்ம அதுக்குரிய அறத்தை நம்ம கடைப்பிடிக்கலையே, நம்ம நிறைய பேருக்கு சாப்பாடு போடலையே, நம்மள்கிட்ட பணம் இருந்தப்போ, நம்மக்கிட்ட வாய்ப்பு வசதிகள்லாம் இருந்தப்போ நம்ம செய்யாம விட்டுட்டோமேன்னு பின்னாடி ரெக்ரெட் பண்ணுவாங்களாம், ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். பயமுறுத்துறாரு. இப்ப கையில பணம் இருக்கா, கொஞ்சம் வசதி இருக்கா, செய்யுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாம் சமைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதாவது ஆட்டிடியூட் தான். நம்மளே சமைச்சு போடணும்னு அவசியம் இல்லை, வெளியில வாங்கி கொடுக்கலாம். எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியம் அந்த ஆட்டிடியூடு. அதுக்கு பின்னாடி மனசுல இருக்கிற பாவனை, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்பிரிட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த குறள்ல சொல்றாரு, உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. ஒருத்தர் நிறைய பணம் இருக்கு, ரொம்ப ரொம்ப பெரிய செல்வந்தர், ஊர்லயே பெரிய 10 பணக்காரர்ல ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவர்கிட்ட கூட வறுமை இருக்கான். என்ன வறுமை அப்படின்னா, விருந்தோம்பல் பண்ணாத ஒரு அறியாமை, மடமை இருக்கு பார்த்தீங்களா, விருந்தோம்பா மடமை. அவர்கிட்ட இருக்கிற வறுமையை தான். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பணம் நிறையா இருக்கும், ஆனால் ஒரு நிறைவு இருக்காது. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு அப்படின்னு சொன்னார் குமரகுருபரர். ஒரு பணம் இருந்தால் மட்டும் போதாது, அங்கே ஒரு ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னு சொன்னால் எல்லா விதத்துலையும் அது ஒரு அன்பு இருக்கணும், ஒரு புரிதல் இருக்கணும், நிறைய ஒரு சந்தோஷம் ததும்பணும் அந்த வீட்டில். எல்லா விதமான அது ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம்ல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி. நிறைய பணம் இருக்குது அப்படின்னா எல்லாம் கோல்டாக எல்லா நேரமும் சண்டை போட்டுட்டு ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின்ஸு, அதுக்கு நடுவில் வாழறதுக்கு பேர் ஒரு வாழ்க்கையா? பணம் எல்லார்கிட்டையும் தாங்க இருக்குது. திருவள்ளுவரே சொல்கிறாரு, அருட்செல்வம் செல்வத்து செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள. ஊர்லேயே பெரிய ரவுடிகிட்ட கூட தான் நிறையா கோடி கோடியாக பணம் இருக்குது. பணம் பெரிய விஷயம் இல்லை, பணக்காரன்ட்ட கூட ஒரு வறுமை இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டால் விருந்தோம்பல் ஓம்பா மடமை. இது மாதிரி ஒரு முட்டாள்தனம் இருக்குது பார்த்தீங்களா, விருந்தோம்பல் பணம் இருந்தும் விருந்தோம்பல் பண்ணாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அதான் அவன்கிட்ட இருக்கிற ஒரு வறுமை. அது முட்டாள்கள் கிட்டதான், அறிவிலிகளோட நிலை அது. மடவார்கண் உண்டு அப்படின்னாரு. கடைசி குறள்ல சொல்றாரு, மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. அனிச்ச பூ இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம மூந்து பார்த்தா வாடிடும். அதே மாதிரி நம்ம முகம் மலராம ரொம்ப ஒரு இன்டிஃபரன்ஸா நடந்துட்டோம் அப்படின்னா விருந்தாளியோட முகம் மாறிடும், அவங்க வாடி போயிடுவாங்களாம். இதை மனசுல எப்பயும் வச்சுக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் கிருஷ்ணவேணி. பல நேயர்கள் உங்களின் உரையை கேட்டு மகிழ்கிறார்கள் என்பதை அறிந்து பெருமைப்படுகிறோம். இன்றைய நிகழ்ச்சியும் நேயர்களை ஈர்த்து இருக்கும் என்று நம்பி கோவை வாணியின் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேவதி பாஸ்கர். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப்லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை.
That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you.